கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் கல்வியில் பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ எஜுகேஷன் நல்லா இருக்குது. இந்த வாரம் அப்பா அம்மா 2 பேருடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக வேலை மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் என்னென்னா எந்த வேலை பார்த்தாலும் நீங்கள் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். எந்த ஒரு சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ரிப்பீட்டட் கன்சர்னில் இருக்கலாம். அப்படி இருந்தாலே உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. அதனால் அதுவும் ரொம்ப முக்கியம். அதோட நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப் அந்தரங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது எல்லாமே இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு காதல் விஷயங்கள், அந்த காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பின்னாடி அது லவ் மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் அது அத்தனையும் இருக்குது. ஏன்னா நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் நமக்கு ஏற்பட்டு வழக்கம். ஸோ இந்த வாரத்தில் கரியர் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க. அதை பின்னாடி கடன் அடைப்பதற்கான சோர்ஸஸ் இந்த வாரம் இல்லை, பின்னாடியும் இல்லை. அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாமல் இந்த வாரம் இருங்க. உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு 2 பேருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது. பிஸ்னஸுமே நார்மலாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்கணும், பார்ட்னர் லாபம் அடைவார். இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுலேயே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே நிறுத்தி நிதானமாக செயல்படுங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா இருக்கும். தேவை இருந்தால் மட்டும் பயணம் பண்ணுங்கள். இல்லை பயணத்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க. இந்த வாரத்தில் விநாயகரையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணுங்கள். ஏற்றமாக இருக்கும்.